போல நேற்று ஈசிஆர் வந்து பாத்தீங்கன்னா திமுக கொடி போட்ட கார் வந்து ஒரு பெண்கள் போகக்கூடிய வாகனங்கள் மறைச்சிருக்கு. எதிர்கட்சிகள் வந்து திமுக பெண்களுக்கு பாதுகாப்பு மாதிரி அது சம்பந்தமாக காவல்துறை ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் வண்டியிலே ஒரு கட்சி கொடியை கட்டியிருப்பதால் அதற்கு கட்சி பொறுப்பாக முடியாது. யாராயிருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். காவல்துறை அதில் மெத்தனம் காட்டக்கூடாது. அவர்கள் மீதான நடவடிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள். ஆதவ அர்ஜுன் மீது நாங்கள் ஒரு ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தோம். 6 மாத காலம் இடைநீக்கம் செய்திருந்தோம். பொதுவாக இடைநீக்கம் செய்யப்படுகிற காலத்தில் நடவடிக்கைக்கு உள்ளானவர்கள் பொறுமையாக இருந்து தலைமையை அல்லது ஒழுங்கு நடவடிக்கை குழுவை சந்தித்து விளக்கமளிப்பார்கள். பின்னர் கட்சியில் தன்னை சேர்த்துக் கொள்வதற்கான வேண்டுகோளை முன்வைப்பார்கள். ஆனால் ஆதவ அர்ஜுன் அவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார். பதவியிலிருந்து பொறுப்பிலிருந்து விலகினார். இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றப் போகிறார் என்ற தகவல்களை ஊடகங்களின் மூலம் அறிய வந்தேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இஸ்லாமிய அமைப்புகளே பழனி பாபா அவருடைய பேச மறுத்து தற்போது அவர் வந்து அவருடைய வாதங்களை வந்து அவங்க எதிர்ப்பு பேசக்கூடிய இப்ப புதுசா நாங்க பேசல. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் நாங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடாத காலத்திலே கூட அவரோடு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறேன். அவர் தேசத்திற்கு விரோதமான எந்த செயலிலும் ஈடுபட்டதில்லை. தீவிரவாத நடவடிக்கைகளில் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதில்லை. அரசியலை அரசியலாக பேசினார். விளிம்பு நிலை மக்களுக்கான குரலை ஓங்கி உயர்த்தி பேசினார். அந்த வகையில் அவருடைய நினைவு நாள்களில் நாங்கள் இஸ்லாமியர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய வீர வணக்க நிகழ்வுகளில் காவல்துறை அனுமதிக்கிற நிகழ்வுகளில் பங்கேற்று பேசி வருகிறோம். அவ்வளவுதான். பட்ஜெட் நடக்கும்போது பட்ஜெட் தாக்கல் அது போன பிறகுதானே தெரியும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியும். எப்போதுமே வழக்கமா தமிழ்நாட்டை வஞ்சிப்பார்கள். பாஜக அல்லாத கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஓரவஞ்சனை செய்வது அவர்களின் வழக்கமான நடவடிக்கை. பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகுதான் அதில் உள்ள விவரங்கள் நமக்கு தெரியும். அதன் பின்னர் எதிர்வினையாகும். துப்பாக்கி பயிற்சி கொடுத்ததாக அது பயிற்சி கொடுத்தது என்று பொருள் இல்லை. பயிற்சி என்பது நம்முடைய ஆர்வத்திற்காக அவர்கள் கையாளுவதற்கு தருவது என்பது வேறு. கடற்படை புலி தளபதி சூசை அவர்களை நாங்கள் சந்தித்த போது அங்கையர்கண்ணி என்கிற படைகளே கொஞ்ச தூரம் நாங்கள் கடலில் பயணம் செய்தோம். அப்போது அந்த வண்டியில் இருந்த ஆயுதங்களை கையாளுவதற்கு நாங்கள் ஆர்வம் காட்டினோம் என்பதை தான் சொன்னேன். வழக்கமாக விடுதலை புலிகள் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடியவர்களை வரவேற்பதும் அவர்களின் ஆர்வத்திற்குரிய மரியாதையை தருவதும் அவர்களின் நடவடிக்கைகளும் செயல் திட்டங்களும் ஒன்றாக இருந்தது. ஒரு முறை நான் 1 வாரம் தங்கியிருந்தேன். இன்னொரு முறை 20-30 நாட்கள் தங்கியிருந்தேன். எல்லா இடங்களுக்கும் அதற்கென்று தனி பொறுப்பாளரை நியமித்து அழைத்து சென்று முக்கியமான தளபதிகளை எல்லாம் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். இது அவர்களுடைய நம் மீது வைத்திருக்கக்கூடிய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. அவ்வளவுதான். நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு ஒரு சான்று. மற்றபடி அதில் நாம் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு அல்லது அதை ஒரு செய்தியாக்கி அரசியல் செய்வதற்கு ஏதுமில்லை. முதுநிலை மாணவர் சேர்க்கையில தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு 1500 பிஜே முதுநிலை மாணவர் சேர்க்கை தீர்ப்பு மூலமா 1500 பிஜே வந்து தமிழ்நாட்டுக்கு கைவிட்டு போகிற சூழல் இருக்கு. மறுசுராய் மனு அரசு சார்பில் நாங்களும் அந்த வழக்கிலே கட்டாயமாக மனு தாக்கல் செய்வோம். உச்ச நீதிமன்றத்தில் இடையீட்டு மனுவை தாக்கல் செய்து அந்த நீதி கோர முயற்சிப்போம்.